வணக்கம் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நேற்று வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் வெயில் அடிக்குது, நைட் ஆனால் மழை பெய்யுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வேலை இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு 8 மணி வரைக்கும் தான் ப்ரோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ அப்போ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ப்ரோ உங்களுக்காக, ஏன்னா நேற்று வந்து சரியாக வீடியோ போட முடியல. வேலை இருந்துச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன். வேலை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடல. அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைலாம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ எங்கெல்லாம் வந்திருக்கோம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்தது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சிக்கிழங்கு எடுக்கிற வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அந்த இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். பக்கத்தில் தான் எடுத்துருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு சைட் வந்து எடுத்துக்க வந்திருக்கோம். அங்கே எப்படியெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அடுத்த லைன் வந்து இதுக்கப்புறம் போகணுங்க வெளியே. பார்த்தா இதுக்கு முன்னாடி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே தாங்க வேலை. இதுதான் வண்டி இப்போ தான் இறக்கிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்த லைன் வந்து இதுக்கப்புறம் போகணுங்க வெளியே. பார்த்தா இதுக்கு முன்னாடி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அம்மாண்ட இதுதான் ஒரு சின்ன ஒரு கேப், அந்த கேப்பில் தான் எடுத்தது. வாங்க எப்படி எடுத்து சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து சிங்கிள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே டபுள் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆகுது. அந்த இடத்துக்கு வந்துச்சு. இந்த லைன் வந்து பார்த்தா எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகுங்க. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆஃப் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த ஆஃப் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் வந்து வேலைலாம் ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது, ஹைட்டு அதிகமாக போட அப்படி சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுங்க. ஸோ ஆழமாகவும் எடுக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாகவும் போட முடியாது. ஏன்னா கீழே இருந்து நம்ம தண்ணி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மண் அள்ளோம்னா கொஞ்சம் சேராக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆழமாக எடுக்க முடியாது. ஸோ சைட்டாக நான் சொன்னேன் கீழே தண்ணி இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அடியில் எடுக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, முடிஞ்ச வரைக்கும் மேலே மட்டும் எடுத்துகிட்டு சேர் அள்ளி போடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாக அந்த பிரச்சனை இல்லைங்க, ஃபுல்லாக எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த குச்சிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் எடுத்துருந்து. ஸோ வேலை வந்து நல்லா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திரும்ப நம்மளே கூப்பிட்றாங்க. இதுவே வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச வேலை வந்து இவங்க பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஆனால் ஆள் வந்து கேட்டார், இதுக்கு முன்னாடி அது எடுத்தது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அதுவும் எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பேரை சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷங்க. இன்னொரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிக்கணுங்க. ஸோ ரொம்ப டைம் ஆகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த ஒவ்வொரு கழனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்காங்க, நம்ம எத்தனை மணி நேரம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு சொல்லுவாங்க. இல்லை போகிற டைம் எடுத்தவங்க வந்து அதிகமாக டைம் எடுக்கலை, நீங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து வேலை முடிக்கணுங்க. அதனால் இருக்கிற ஆர்பிஎம் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஆர்பிஎம் வந்து அதிகமாக தான் வச்சு ஓட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா ஆப்ரேட்டரும் அப்படி தான் வந்து செய்வாங்க. இந்த வேலை வந்து நார்மலாக இருக்கிற ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தான் வச்சு ஓட்டுவாங்க. எப்படி நம்ம வேலை செஞ்சாலும் கடைசியில் கண்டிப்பாக குறை சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மி பண்ணணும்ல. ஸோ அதனால தாங்க
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் வந்து உடச்சிடணும். மண் உடச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து போட போகிறேன். டபுள் சால் இது, சிங்கிள் இல்லை, டபுள் ஏரி, டபுள் குச்சி வந்து ஒரே இது வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சிட்டு அந்த பிள்ளைலாம் வந்து அடிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறோங்க. சரிங்களா? லைனான க்ராஸ் ஆகாமல் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து வந்தவரும் கரெக்டாக எடுத்துருந்தாரு. அவர் லைன் எப்படி இருக்கோ அதே லைனில் வந்து நாங்கள் வச்சு நான் க்ராஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக தாங்க வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்தவர் எப்படி எடுத்தாரோ அவரும் ஸ்டடி தான் எடுத்திருந்தாரு. ஸோ ஒவ்வொரு லைனை வச்சு நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைன் எதுவும் க்ராஸ் ஆகாமல் ஸ்டடியாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பில்லு எதுவும் வெளியே எதுவும் வராமல் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பில்லு கொஞ்சம் இருக்குது, இதுதான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறேன். ரெண்டு அப்புறம் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு அதிகமாக வெளியே தெரியாது. சரிங்களா? தண்ணி நிற்கி தெரியுதுங்களா? இதுக்கப்புறமும் பின்னாடி இருக்குதுங்க எடுக்கிறது. பட் ஆனால் அவங்க எல்லாமே ஆளுங்க வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனுஷனை வச்சு செஞ்சுருக்கலாம், பட் ஆனால் அவங்க ஆளுங்க வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அவங்க மிஷினே வச்சு இறக்க மாட்டாங்களாம். வருஷமாக அவங்க ஆளுங்க வச்சு தான் செய்வாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். சைட்டுக்காரங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உனக்கே சொல்லியிருக்கேன், பக்கத்தில் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, குச்சி எடுக்கிறாங்க, நீ வந்து கேட்டு பாருங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், கிடைச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு 10 நாள் கிட்ட இங்கே வண்டி ஓடும். இந்த வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. எந்த காயினும் இன்றைக்கே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில், அதுவும் போய் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தாங்க தெரியும். கலையாக அங்கே ஆரம்பித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் எடுத்தாச்சு. திரும்ப இந்த செகண்ட் லைன் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு சிங்கிள் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழி இருக்குது. அந்த குழியிலேருந்து தண்ணி வந்து இந்தாண்ட க்ராஸ் ஆகி இந்த வழியாக வெளியே போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சிங்கிள் எடுங்க, டபுள் வைக்காதீங்க, தண்ணி போகிறதுக்கு இடம் வேணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிங்கிளும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ஆகுது, செம்ம வெயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்தியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிறுத்தி தான் இருக்குது. ஏன்னா சைட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க, நீ வண்டி ஓட்டாத, ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நிறுத்திடு, அப்புறமா நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்தியாச்சுங்க. ஸோ ஓவர் வெயிலுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வண்டி நிறுத்தியாச்சுங்க. சாப்பாட்டு தான் நிறுத்துறேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா நிறுத்திட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், ஓவர் ஹீட் ஆகுதுங்க வண்டியும். அது மட்டும் இல்லாமல் சட்டை வேறு, நான் வந்து பாலிஸ்டர் சட்டை வந்து போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஹீட்டு வந்து ஷர்ட்டு ரொம்ப சூடாகி அதுக்கப்புறம் பாடி வந்து ரொம்ப ஓவராக ஹீட்டு கொடுக்குதுங்க. என்னால் ஓட்டவே முடியல. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் கொடுத்துட்டாங்களா. எப்பவுமே வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான் கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு, காலை சாப்பாட்டுக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்த டைமும் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஒரு 11:30 கிட்ட தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க, காலை சாப்பாடு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைஜஷன் ஆகலை. ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓவராக தண்ணி இழுக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஜக்கு தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு. போகுது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்காரங்க போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓவர் ஹீட்டுங்க. நைட்டானால் மழை தான் பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு ஈரம் வந்து இன்னும் காய கூட இல்லை. பகல் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் நைட் ஆனால் நல்ல மழைங்க. அது மாதிரி பெஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ரொம்ப டிலே ஆகி போச்சு. அப்படி இல்லைனா இன்னும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நம்ம ஊரில் தான் மழை பெய்யும். இங்கே வந்து மழை வந்து பெய்யாது, வெயில் டைம் தான் அது. ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து இன்னும் விடலாங்க. மழை வந்து அப்பப்போ பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேலை ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 2 நாள் கிட்ட டிலே ஆகிடுச்சு. இல்லைன்னா எப்போவே செய்கிற வேலை இதுங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேலையை செய்கிறது ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த வேலை வந்து நம்ம எந்த அளவுக்கு எப்படி ஒரு நுணுக்கமாக நம்ம செஞ்சால் இந்த வேலை வந்து சீக்கிரமாக முடியும் அப்படின்ற ஒரு டெக்னிக் நமக்கு வந்து தெரியணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை வந்து சீக்கிரமாக முடியும். வேலை வந்து எல்லாருமே செஞ்சிடலாம். ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் வந்து நம்ம கரெக்டாக பிக் பண்ணலைன்னா ரொம்ப சைட்டில் வந்து கெட்ட பேர் வருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக செய்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கம் இருக்குது. அது நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த லேயரில். ஃபஸ்ட் லேயரில் தான் பார்த்திங்கன்னா பில்லு அதிகமாக இருந்துச்சு. இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பில்லு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் வேலை செய்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் திரும்பி நான் அது ஃபில்லப் பண்ணணும். அது வந்து ஜாயிண்ட் வந்து நான் கரெக்டாக ஜாயின் கொடுக்கணும்.
அந்த லைன் வந்து கொடுக்குறதுக்காக கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது, வேறு ஒன்றும் இல்லைங்க. சைட் யாருங்களுக்கே தெரியும், அதனால் அவங்களே எதுவும் சொல்லலை. நான் நினச்சேன் சரி என்னடா சைட்டை ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இல்லைங்க, சைட் யாரங்கன்னா எதுவும் சொல்லலை. ஸோ வேறு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் அது ஹைட்டு வந்து அதிகமாக போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க ஆளு. ஸோ நல்ல ஒரு மனுஷன். அடுத்து போயிட்டார் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒத்துக்கலை. வேலைக்காரங்களும் யாரும் இல்லைங்க. ஸோ தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வந்து நறுக்கிட்டு அவரும் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு குச்சி நறுக்கி வச்சுருக்காங்க, வேறு எதுவும் ஒன்றும் வைக்கலை. ரோடெல்லாம் கிடையாதுங்க, ஒரு கோயிலுக்கு போகிற வழி தாங்க இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து மிஷின் ஒன்று கட் பண்ணுற பில்லு கட் பண்ணுற மிஷின் வந்து இறக்கிட்டு போகுது. வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிச்சிருவேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அது வரைக்கும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் இருந்து கண்டிப்பாக நான் அது வரைக்கும் முடிச்சிருவேன். இப்படி ஒரு 3 மணிக்குள்ளே இந்த லைன் வரைக்கும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோதான் இருக்க டபுள் பாத்தி அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி தான் தெரியும். சிங்கிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிருக்குங்க. ஆனால் மண் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மண் ஈரமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக மண் வந்து கட்டியாகாமல் ஓரளவுக்கு உடஞ்சி வருதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியுது. சரிங்களா, சின்னதாக கட்டியிருக்கோம், அதை மட்டும் அப்படியே நம்ம லைட்டாக உடச்சி விட்டா முடிஞ்சுதுங்க. நம்ம அதை எடுத்து போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதறி போட்டோம்னா இன்னமும் வேலை வந்து சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா என்னால் மண் உதறி போட முடியல. உதறி போட்டோம்னா மொபைல் ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் உதறி போடல. மறக்காமல் நீங்கள் அது மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உதறி போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்தளவு நம்ம மண்ணோட கட்டி வந்து உடைக்கிறோமோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வைக்கும். கிழங்கு நல்லா வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க வந்து நம்மளே சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை போன வருஷம் செஞ்சவங்களே கூப்பிடுங்க, அவங்களே நல்லா மண்ணெல்லாம் உடச்சி வேலை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வெளியே தெரியுதுங்க. அதுதான் ரொம்ப டென்ஷன் இரிட்டட் ஆகுது. நமக்குள்ளே தெரியக்கூடாமல் ஒரு பில்லு மூடிட்டோம்னா அதுக்கு அடுத்த பில்லு அப்படியே வெளியே தெரியுது. அதை ட்ரை பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவராக டைம் ஆகிடுது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இந்த இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாத்தி ஒன்று நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள் லேயர் அதுக்கு இடையில வந்து எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மண் லூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லூஸ் பண்ணுறோமா, இந்த இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே பக்கத்துலேருந்தே லூஸ் பண்ணி போகணும். பக்கத்தில் லூஸ் பண்ணிவிட்டு அந்த மண் நேராக நம்ம மேலே தூக்கி அப்படியே உதறி போடணுங்க. அதுமாதிரி உதறி போட்டனால பில்லு இருந்துச்சுன்னா நேராக வந்து அடியில் போயிடும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கால் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கால் எடுக்கிற மண் எடுத்து நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா முடிஞ்சதுங்க. ஸோ வந்து வேலையை சீக்கிரம் முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரம் கட்டி இருக்குது. இப்போ இங்கேருந்து எடுக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே எடுத்து பக்கத்தில் போட்டுட்டோம்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா வேலை வந்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பட் ஆனால் அது ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க. ஏன்னா இதுவே கிட்ட 5:45 வரைக்கும் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துன்னு எடுத்துடலாங்க. அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து மண் விட மாட்டேதுங்க. ஸோ ரொம்ப டைம் ஆகுது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியலைங்க. இதனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும்.
லாஸ்ட்டில் ஆரம்பித்த ஒர்க்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனி நாளைக்கு தாங்க பார்க்கலாம்.